அகிலம் போற்றும் அலங்கார அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் அமலோற்பவ அன்னை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அமலோற்பவ அன்னை பக்தி. அன்னை மரியா தனது தாய் புனித அன்னாவின் வயிற்றில் கருவாக உருவான நொடி பொழுதிலிருந்து ஜென்ம பாவக்கரை ஏதுமின்றி இறைவனின் தனிப்பட்ட அருளால் பாதுகாக்கப்பட்டார் என்ற விசுவாச கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. இறைமகனாகிய இயேசுவை தாங்குவதற்கு ஓர் தூய்மையான பாத்திரமாக இருக்கவே இறைவன் அவரை இவ்வாறு ஜென்ம பாவத்திலிருந்து பாதுகாத்தார். திருச்சபையில் நீண்ட காலமாக போற்றப்பட்டு வந்த இந்த நம்பிக்கையை திருத்தந்தை 9ஆம் பக்திநாதர் அவர்கள் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் இனஃபெபிலிஸ் டேயுஸ் என்ற திருத்தூது அறிக்கை வழியாக விசுவாச கோட்பாட்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு பின் 4 ஆண்டுகள் கழித்து 1858இல் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் காட்சியளித்த அன்னை நானே அமலவற்பவம் என்று கூறி விண்ணகமே இந்த கோட்பாட்டை உறுதி செய்தது. அருள் நிறைந்தவரே என்ற கபிரியல் வானதூதரின் வாழ்த்து அன்னையின் இந்த அமலவற்பவ நிலையையே குறிக்கின்றது. டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் அமலோற்பவ அன்னையின் பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. ஜென்ம பாவக்கரையின்றி உற்பவித்த அமலோற்பவ அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.